அஸ்லாம் வலைக்கும். ஃபிஷ் பிரியாணி வீட்டில் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி இன்றைக்கி ஃபிஷ் வாங்கி கேட்டிருந்தேன், ஃபிஷ் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். ஃபிஷ் மேரினேஷனுக்கு கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரை மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கொஞ்சம் லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 1 hour மேரினேஷன் பண்ணால் போதும், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடான ஆயிலில் 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும், ஃபிஷ் வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது, லைட்டாக வந்துட்டு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் கிரேவியில் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஆயில் வச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயமும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கிக்கிறேன். பச்சை மணம் போனதுமே கொத்தமல்லி புதினா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்ச தக்காளி 3, முழு தக்காளி 2 அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இதை நல்லா வந்து வணக்கிக்கிறேன். தக்காளியெல்லாம் நல்லா உடஞ்சி வரட்டும், அதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக லெமனும் வந்து ஆட் பண்ணி இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர் மறந்துட்டேன், அதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா கட்டியான புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் பீசஸ் எல்லாமே வந்துட்டு மேலே அடுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் ஃபிஷ் பீசஸ் உடையாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் தம் விட்டுருங்க. இந்த சைடு வந்துட்டு குஸ்கா ரைஸ்க்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு அதனால சூடான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிற சீரக சம்பாவோட குருணை ரைஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருந்தேன். அது நல்ல மணமாக இருக்குது. ஸோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த பிரியாணி வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாதி சாப்பாடு வெளில எடுத்துகிட்டேன். நம்ம வச்சுருந்த ஃபிஷ் மசாலா எல்லாமே வந்துட்டு ஒரு செட் ஃபுல்லாக அடிக்காச்சு. அது மேலே வந்துட்டு வச்சுருக்கிற பேலன்ஸ் ரைஸுமே ஃபுல்லாக போட்டு அகெயின் ஒரு குட்டி தம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தான் நான் தம் வச்சுருந்தேன். ஏன்னா ரைஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் வேறு லெவல் டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ஃபிஷ் பிரியாணி இந்த மாதிரி வச்சுறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி எந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஸ்டைல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எனக்கு செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.